ஒரு சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபீராஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பத்திரி மட்டன் ஸ்டியூ. இந்த ரெசிபியை இந்த வாரம் குக் வித் கோமாலில சந்தோஷ் பிரதாப் செஞ்சாரு. செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர்ல நல்லா வாஷ் பண்ண மட்டன் எடுத்துக்கிறேன். இது கூட மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி, தேங்காய் பால் சேர்த்து 4 விசில் வர வரைய வேக வைங்க. இப்போ வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டை கட் பண்ணிக்கிறலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுமே நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் தண்ணி, தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு உருளைக்கிழங்கு மசிகிற வரைய வேக வைங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு பீஸை மேஷ் பண்ணி கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அப்போதான் கிரேவி நல்லா திக்காக டேஸ்டாக இருக்கும். இப்போ கிரேவி மட்டன் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கட்டி தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்துக்கிறலாம். மிளகுத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறி விடுங்க. கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். பத்திரி மட்டன் ஸ்டியூ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.